பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 54, 55 வசனங்கள். உன் சத்துருக்கள் உன் வாசலில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நிற்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வமும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகிலும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்காகிலும் கொஞ்சமேனும் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணனாயிருப்பான். அமேன். பிரியமானவர்களே, அதாவது வன்கண்ணன் நமக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு வன்கண்ணர்கள் சூழ்ந்திருக்கும்படியான சாபத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு தேவை என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு எந்த இடத்துலையுமே உதவியே கிடைக்காம கைவிடப்பட்ட நிலை போல சில வேளைகளிலே உணர்வது உண்டு. ஆம் பிரியமானவர்களே, சாபம்னா ஒரு சில காரியங்கள் தான் நம்ம சாபம்னு நினைக்கிறோம். சாபத்துல அநேக விதம் உண்டு பிரியமானவர்களே. ஆபத்து காலத்துல நமக்கு உதவி கிடைக்காமல் தத்தளிப்பது கூட ஆண்டவரால் கைவிடப்பட்ட நிலையே. நாம எதை ஆண்டவருக்கு விரோதமா செய்தாலும் ஆண்டவருக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுன்னா எல்லா எல்லையும் மூடிடுவார் ஆண்டவர். நம்ம பிழைக்கவே முடியாது அவரை தாண்டி. ஆனா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் என்பதை நாம் மறக்க கூடாது. அதனால்தான் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம் என்று சொல்லுகிறோம். கெஞ்சி மன்றாடணும். ஆண்டவரை சமூகத்துல நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம்னா நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் செய்யும் பொழுது மெய்யாகவே அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவம் நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த எல்லையிலே நாம் அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து நாம் சீர் செய்து கொள்வோம். அவருடைய பாதத்திலே விழுவோம். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு நிச்சயமாகவே நம்மை கழுவி சுத்திகரிப்பார். இப்படிப்பட்ட சாபத்தில் எல்லாம் நம்மை தூக்கி எடுத்து நம்மை நீதிமான்களாக வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக அவர் நிறுத்துவார். பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ராஜாதி ராஜாவே, உடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த உபாகமத்துல 28 பிற்பகுதியில ஆண்டவரே இந்த வசனங்களை வாசிக்க கூட எங்களுக்கு எவ்வளவு திகில் உண்டாகிறது தகப்பனே. எங்களை ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த விதமான சாபம் எங்களை நெருங்காதபடிக்கு கர்த்தாவே எங்களை வேலையடித்து காத்து கொள்ளுங்க. எந்தவித துணிகிற பாவமும் தொடர்ச்சியாய் செய்கிற அந்த இருமாப்பும் எங்களுக்குள்ளே வராதபடி வேலையடித்து காத்து கொள்ளுங்க தகப்பனே. தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவத்தையும் தயவாய் மன்னித்து எங்களை ரட்சித்து நீதியின் பாதையிலே நடத்தபடியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து தேவ இரக்கத்தை தாராளமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.